பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் வரலாறு காணாத அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, புதுச்சேரியை பொறுத்தளவுல என்ன மாதிரியான மழை தாக்கம் ஏற்பட்டு இருக்கிறது? இப்போதைக்கு மழை இருக்கா? என்ன ஒரு சூழல்? அதாவது ஸ்ரீராம், வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்த நிலையில் புதுச்சேரிக்கும் விழுப்புரத்திற்கும் அதீத கனமழை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியில் 39 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி புதுச்சேரி ஏழைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள மோகன் நகர் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நீங்களே நேரடியாக காணலாம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க வணிக நிறுவனங்கள் அதிகமாக உள்ள பகுதியாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி பிரதான சாலையாகவும் இருந்து வருகிறது. இந்த சாலை ஓரத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. சில இடங்களில் வாகனங்களை மாடியில் ஏற்றி வைக்கக்கூடிய காட்சி நாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த பகுதியில் உள்ள கனகன் ஏரி தற்பொழுது இந்த பகுதியில் முழு கொள்ளளவை எட்டி இந்த பகுதியில் உள்ள தண்ணீர் வழிந்து இந்த பகுதியில் வந்து கொண்டிருப்பதாகவும் இந்த புதுச்சேரி நிர்வாகத்தின் சார்பாக தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி ஈசிஆர் செல்லும் சாலை முற்றிலும் அதீத பலத்த காற்று வீசி வருவதால் அந்த பகுதியில் சாலையில் மரங்கள் சாய்ந்து அந்த பகுதியில் முற்றிலும் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஈசிஆர் செல்லும் சாலை முற்றிலும் முடங்கியுள்ளது. அது ஒரு புறம் இருக்க. மற்றொரு புறம் பாத்தீங்கன்னாக்க திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் சாலையிலும் பாத்தீங்கன்னாக்க கிளியூர் என்ற பகுதியில் சாலையில் அதீத கனமழை பெய்து சாலையில் வெள்ள நீர் வழிந்தோடுகிறது. அந்த வெள்ள நீரில் பாத்தீங்கன்னாக்க வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சியை நாம் தற்போது பார்த்து வந்துருக்கோம். நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க வர வழியில அது நிறைய மரங்கள் சாய்ந்திருக்கு. இந்த பகுதியில் நகராட்சி நிர்வாகத்தினர் இந்த பகுதியில் உள்ள ஊழியர்கள் அனைவரும் மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக தற்போது இந்த பகுதியில் மழை நின்று காற்றின் வேகம் மட்டுமே இந்த பகுதியில் காணப்படுகிறது. தற்போது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்க நாம் நின்று குடிக்கிற பகுதியிலே இந்த சாலையிலே அதிக அளவு தண்ணீரும் தேங்கி இருக்குது. மழைநீர் தேங்கி இருக்கிற காரணத்தால் ஒரு புறம் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிற சூழல் ஒரு புறம் கனகநேரி முழுமையாக கொள்ளளவை எட்டி அந்த புறத்திலும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாலையில் செல்லும் வாகனத்தை பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. பேருந்து அதிக அளவு அந்த தண்ணீரை சென்று கொண்டிருக்கும் காட்சி நாம் பார்த்து இருக்கோம். தற்பொழுது இந்த பகுதியில் மழையினுடைய சீற்றம் குறைந்து மழை முற்றிலுமாக நின்றுள்ளது. ஸ்ரீராம், புதுச்சேரி வரலாறு காணாத ஒரு மழை பொழிவை சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை கொடுத்தீங்க. அடுத்தடுத்து உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா. கடலூரை போல விழுப்புரத்து மாவட்டத்திலும் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, இன்றைய தினமும் விழுப்புரம் மாவட்டத்தில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நிலவரம், என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த புயல் கொடுத்திருக்கு? ஸ்ரீராம், அதாவது நேற்று காலை 6 மணிக்கு தொடங்கிய மழை என்பது தற்போது மறுநாள் காலை 6 மணி வரை விடாமல் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து காற்றும் கடுமையாக வீசி வரக்கூடிய சூழல்ல மாவட்டம் முழுவதும் மின்சாரம் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் பாத்தீங்கன்னா அந்த மின்சாரம் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று காலை தொடங்கி இன்று காலை வரை 24 மணி நேரம் என்கிற வகையில் இந்த மழை என்பது தொடர்ந்து விடாமல் பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா விழுப்புரம் நகரினுடைய பல பகுதிகள் தற்போது மழை நீரால் சூழப்பட்டிருக்கிறது. சாலைகள் முழுவதும் வெள்ள நீர் ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் பல பகுதிகளில் மழை நீர் என்பது முழுமையாக சூழ்ந்து விழுப்புரம் நகரமே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் வானூரில் 40 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இதுவரை இல்லாத அளவில் மிக அதிகபட்ச மழையாக இந்த 40 சென்டிமீட்டர் மழை என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரம் நகரினுடைய பல பகுதிகள் முழுவதுமாக வெள்ள நீரில் மூழ்கி இருக்கிறது. இதே போல மாவட்டம் முழுவதுமே ஒரு கடுமையான சேதத்தை இந்த மழை என்பது ஏற்படுத்துகிறது. மிக குறிப்பாக திண்டிவனத்திலிருந்து மரக்காணம் செல்லும் சாலை என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்க போக்குவரத்து என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டு அங்க 100க்கும் மேற்பட்ட வீடுகள்ல வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இதே போலவே பார்த்தீங்கன்னா மாவட்டம் முழுவதுமே தொடர்ந்து கனமழை என்பது கொட்டி வருகிறது. இந்த பாதிப்புகள் இன்னும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது. ஸ்ரீராம், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை சொன்னீங்க. நன்றி குணாநிதி. தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இரவு முழுவதும் மழை நீடித்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் தற்போது மழை நிலவரம் என்ன? இந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்கு? கனமழை கொட்டிக்கிட்டது.
இதனால் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதுமாக வந்து தாழ்வான படங்கள் ஒரு சில இடங்களில் தண்ணீர் தேங்கி வீடுகளில் தண்ணீர் தேங்கியது. மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகள் மேற்கொண்டு வராங்க. மேலும் பாத்தீங்கன்னா 43 குடும்பங்கள் வந்து தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக முன்னேற்பாடுகளும் செய்து வருகின்ற ஸ்ரீராம். அதே போல நேற்று குடிமல்லூர் பகுதியில் ஒரு சில வீடுகளில் மழைநீர் நல்ல நீர் புகுந்ததால் அங்கு சென்று வருவாய்த்துறையினர் அந்த பணிகளை மேற்கொண்டார் ஸ்ரீராம். தற்போது வரை இந்த மழை பெய்து கொண்டு வருவதால் மக்கள் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீராம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில். அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் இரவு முழுவதும் மழை நீடித்து வருகிறது. புயலின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், கள்ளக்குறிச்சியை பொறுத்த அளவில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு, புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்கு, விவரிக்கலாம். ஸ்ரீராம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று மாலை முதல் சீரான மழை பெய்து வந்த நிலையில் இரவு அவ்வப்பொழுது கனமழையாகவும் மற்ற நேரங்களில் இடைவிடாமல் சீரான மழை மிதமான மழையும் பெய்து வருகிறது. அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி 114 மில்லிமீட்டர் மழையும், திருக்கோவிலூரில் 100 மில்லிமீட்டர் மழையும், மணலூர்பேட்டையில் 90 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. விடிய இந்த மழை தொடர்ந்து கொட்டி தீர்த்து வருவதால் ஒரு பக்கம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நீர்வரத்து அதிகரித்து வருவதனால் மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட மற்ற பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில். திருவண்ணாமலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் கிரிவல பாதையில் நடந்து செல்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், திருவண்ணாமலையை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு மழை பதிவானது இருக்கிறது, இப்போதைக்கு என்ன நிலவரம், விவரங்களை பகிர்ந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவில் நேற்று காலை 8:30 மணி முதல் தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. நேற்று மாலை ஒரு 9 மணி முதல் இரவு நள்ளிரவு 12:30 மணி வரை சூறைக்காற்றுடன் கூடிய மழையான பெய்தது. இரவு நள்ளிரவுக்கு மேல் தற்போது வரை மழை இல்லாமல் காற்று இல்லாமல் தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் பக்தர்கள் மழையும் பொருட்படுத்தாமல் ரெயின்கோட் அணிந்தவாறும் குடைப்பிடித்தவாறும் இரவு முழுவதும் தற்போது வரை அவர் நடந்தே சென்று 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் அண்ணாமலையால் வழிபட்டு செல்கின்றார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை திருவண்ணாமலை, செங்கம், தண்டராம்பட்டு, புதுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது. மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தற்போது வரை காற்று ஏதும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ். அரியலூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் இடைவிடாமல் மிதமான மழை பெய்து வருகிறது. இது குறித்து செய்தியாளர் கலைவாணன் தரக்கூடிய தகவல்களை கேட்கலாம். கலைவாணன், நேற்றே நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க நேற்று மாலைக்கு பிறகாகத்தான் மழையானது அரியலூர்ல தொடங்கியிருக்கு அப்படின்ட்டு. இரவு முழுவதும் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருந்தது, இப்போதைக்கு என்ன நிலவரம்? கண்டிப்பாக ஸ்ரீராம், அரியலூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் இடைவிடாமல் லேசான மிதமான மழைதான் பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள பிரெஞ்சு புயல் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்த நிலையில் நேற்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நேற்று அரியலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு 7 மணிக்கு தொடங்கிய மழை இரவு முழுவதும் இடைவிடாமல் தற்போது வரை மிதமான மழை பல்வேறு இடங்களில் மாவட்டம் முழுவதும் பெய்து வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர், ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், கீழப்பலூர், திருமானூர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான சாரல் மழையை தற்போது வரை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக செஞ்சோய் சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் பிஞ்சு புயல் காரணமாக அதிகமான மழை பெய்து வருகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கலைவாணன்.